கோடை காலத்தில் பறவைகளின் நீச்சல் குளம். முன்பொரு காலத்துல நாகூர் காட்டுல வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த ஒரு மரத்தோட அடிவாரத்துல மண்ணாலான ஒரு வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள காலுவும் ராணியும் தங்களோட பொண்ணு முன்னி கூட வாழ்ந்து வந்தாங்க. ரெண்டு காகங்களும் தங்களோட குழந்தை முன்னிய ரொம்ப அதிகமா நேசிச்சாங்க. காலு, நம்ம காட்டுல வர வர வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பாவம், நம்ம குழந்தை முன்னி இந்த வெயிலால ரொம்ப கஷ்டப்படுறா. ஆமா, ஆனா என்ன செய்யறது? இந்த வெயில் காலம் எப்ப முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பிக்கும்னு தெரியலையே. என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு காலு. நம்ம முன்னிக்காக நம்மளோட வீட்டு முன்னாடி ஒரு சின்ன நீச்சல் குளத்தை கட்டலாம். இன்னும் 2 நாள்ல முன்னியோட பிறந்த நாள் வந்துடும். இந்த நீச்சல் குளத்தை நாம அவளுக்கு பரிசா கொடுக்கலாம். அடராடி, இந்த யோசனை கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் இப்பவே காட்டுல போய் களிமண்ணை எடுத்துட்டு வரேன். நீ அதை வச்சு நீச்சல் குளத்தை கட்டுற வேலைய தொடங்கு அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் காட்டுக்குள்ள போய் கூடை நிறைய களிமண்ணை எடுத்துட்டு வந்துச்சு. ராணிக்காகவும் அந்த களிமண்ணை வச்சு தான் பொண்ணுக்காக அழகான நீச்சல் குளத்தை கட்ட ஆரம்பிச்சது. அப்படியே மறுநாள் பொழுது விடிச்சது. முன்னி, சீக்கிரம் வீட்டுல இருந்து வெளியே வா. குழந்தை முன்னி ரொம்ப ஆர்வமா தன்னோட வீட்டுல இருந்து வெளியே வந்தா. நீச்சல் குளம், ஜாலி ஜாலி. என்னோட நீச்சல் குளம் எவ்வளவு அற்புதமா இருக்கு. முன்னி, உனக்கு இந்த நீச்சல் குளம் பிடிச்சிருக்கா? உனக்காக தான் நானும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குளத்தை உருவாக்கணும். அப்பா, அம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க தான் எனக்கு கிடைச்ச சிறந்த பரிசு அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த காக்கை குடும்பம் ரொம்ப சந்தோஷமா அந்த நீச்சல் குளத்துல குளிக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தை முன்னியும் காலுக்காகவும் ராணிக்காகவும் ரொம்ப சத்தமா அந்த நீச்சல் குளத்துல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல அந்த பக்கமா சின்ன குழந்தைங்க ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது? யாரோ சத்தம் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம காட்டுல புதுசா ஏதாச்சும் பறவைகள் வந்திருக்கா? இல்லடா தூக்கி, இந்த சத்தம் காகங்களோட வீட்ல இருந்துதான் வருது அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா குழந்தைகளும் காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து வந்தாங்க. அழகான நீச்சல் குளம் இருக்கிறத பார்த்த குழந்தைங்க அத ரொம்பவும் ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் இந்த குளத்துல குளிக்க வரலாமா? ஏ குட்டி பிசாசுகளா, ஒழுங்கா எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. இந்த நீச்சல் குளம் எங்க பொண்ணுக்காக நாங்க ஆசையா கெட்டது. ப்ளீஸ் ராணி ஆண்டி, கொஞ்ச நேரம் நாங்க இந்த குளத்துல குளிச்சுட்டு போறோமே. இந்த நீச்சல் குளம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. குழந்தைகளா, உங்களுக்கு இந்த நீச்சல் குளத்துல குளிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்க. அவங்க வந்தாதான் இந்த குளத்துல நான் உங்களை குளிக்க விடுவேன். அப்படியே காலு மாமா, நாங்க இப்பவே கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொன்ன குழந்தைங்க வேகமா அவங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அப்பா, காலு, உங்களோட வீட்டுல ஒரு பெரிய நீச்சல் குளம் இருக்கு. அவங்க உங்களை கூட்டிட்டு வந்தாதான் அந்த நீச்சல் குளத்துல என்ன குளிக்க விடுவேன்னு சொல்றாங்க. என்னடா தூக்கி சொல்ற? காதுகளோட வீட்டுல நீச்சல் குளமா? சரி, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொன்ன புறா தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலு, என் பையன் இந்த நீச்சல் குளத்துல குளிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். அவனை கொஞ்ச நேரம் இந்த குளத்துல குளிக்க வைக்கவா? புறா, இரு தாராளமா குளிக்க வைக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சோளத்தை கொடுத்தாகணும். ஓஹோ, இதுக்குதான் என்ன கூட்டிட்டு வர சொன்னியா? சரி காலு, மழைக்காலத்துக்காக என் வீட்டுல ஒரே ஒரு சோளத்தை சேமிச்சு வச்சிருந்தேன். என் குழந்தைக்காக நான் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன புறா தன்னோட வீட்டுக்கு போய் அந்த ஒரு சோளத்தை எடுத்துட்டு வந்துச்சு. அத வாங்கின காலுக்காக புறாவோட பையன் தூக்கிய அந்த நீச்சல் குளத்துல குளிக்கிறதுக்கு அனுமதிச்சது. குழந்தை தூக்கியும் ரொம்ப சந்தோஷமா அந்த நீச்சல் குளத்துல குளிக்க ஆரம்பிச்சான். இந்த மாதிரியே ஒவ்வொரு குழந்தைகளோட அம்மா அப்பாவும் சோளத்தை கொடுத்து அவங்களோட குழந்தைகளை அந்த நீச்சல் குளத்துல குளிக்க வச்சாங்க. காகங்கள் அந்த சோளம் மொத்தத்தையும் மழைக்காலத்துக்காக தங்களோட வீட்டுல சேமிச்சு வச்சாங்க. என்னோட நண்பர்கள் எல்லாம் அவங்களோட வீட்டுல போய் ரொம்ப சந்தோஷமா குளிக்கிறாங்க. நீங்களும் எங்க கூட வாங்கம்மா. அவங்க சோளத்தை கொடுத்தாதான் எங்களை அந்த நீச்சல் குளத்துல குளிக்க வைப்பாங்க.
சரி, உங்க ஆசைக்காக இன்னைக்கு மட்டும் நான் சம்மதிக்கிறேன். தினமும் என்கிட்ட இப்படி அடம்பிடிக்க கூடாது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்த ஒரே ஒரு சோளத்தை எடுத்துக்கிட்டு காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுவண்ணா, இந்தாங்க, நான் சோளம் கொண்டு வந்திருக்கேன். சாராவையும் குக்குவையும் உங்களோட நீச்சல் குளத்துல குளிக்க அனுமதிப்பீங்களா? அட மீனு, இரு, நீ எனக்கு 2 சோளத்தை கொடுத்தாகணும். என்ன சொல்றீங்க? நீங்க எல்லார்கிட்டயும் ஒரு சோளத்தை வாங்கிக்கிட்டு அவங்களோட குழந்தைகளை குளிக்க அனுமதிக்கிறீங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏன் 2 சோளம் கேக்குறீங்க? மற்றவங்க எல்லாரும் அவங்களோட ஒரு குழந்தைய தான் கொண்டு வராங்க. ஆனா ஒருக்கு 2 குழந்தைங்க இருக்கு. சாராவுக்கு ஒரு சோளம், குக்குவுக்கு ஒரு சோளம். அப்படி நீ 2 சோளம் தந்தாதான் நீச்சல் குளத்துல நான் குளிக்க விடுவேன். காலுவண்ணா, தயவு செஞ்சு இந்த ஒரு சோளத்தை வச்சுக்கிட்டு என் குழந்தைகளை இங்க குளிக்க அனுமதிங்க. அதெல்லாம் முடியாது மீனு. 2 சோளத்தை எடுத்துட்டு வந்தா உன் குழந்தைகளை இந்த குளத்துல குளிக்க வைப்பேன். இல்லன்னா இங்க இருந்து இடத்த காலி பண்ணு அப்படின்னு காலுக்காக சொன்னதுமே மீனுக்குருவி தன்னோட குழந்தைகளை கூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு வந்த சாராவும் குக்குவும் தங்களோட வீட்டுல ரொம்ப சோகமா உட்கார்ந்துருந்தாங்க. தன்னோட குழந்தைங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு. பசங்களா, உங்களுக்காக அம்மா கிராமத்துக்கு போய் சோளத்தை எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறமா காலமாமாவோட நீச்சல் குளத்துல நீங்க சந்தோஷமா விளையாடலாம், சரியா? ஹை ஜாலி. அம்மா இப்பவே கிளம்புனாதான் சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியும். நீங்க 2 பேரும் வீட்டோட கதவை பூட்டிக்கிட்டு பத்திரமா எங்க என்ன? சரிம்மா, நாங்க வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். உடனே மீனுக்குருவியும் ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு வேகமா கிராமத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. நாப்பூர் காட்டுல இருந்து கிராமம் ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. மீனுக்குருவி தன்னோட குழந்தைகளுக்காக ரொம்ப வேகமா கிராமத்தை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல திடீர்னு வானத்துல கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. கோடைக்காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சா? இப்ப நான் என்ன பண்றது? கிராமத்துக்கு போறதா என்னோட வீட்டுக்கு போறதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மீனுக்குருவி பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ஆந்தை பாட்டி மீனோட எதிர்ப்புறமா வந்துகிட்டு இருந்தாங்க. எங்கம்மா போற? என் குழந்தைகளுக்காக சோளம் எடுக்கிறதுக்காக கிராமத்துக்கு போறேன். ஐயோ மீனு, பெரிய மழையும் புயலும் வர போகுதுமா. இந்த நேரத்துல நீ அங்க போறது ரொம்ப ஆபத்து. நம்மளோட காட்டுக்கே போயிடலாம். மீனுக்குருவி ஆந்தை பாட்டி கூட மறுபடியும் தன்னோட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ஆந்தை பாட்டியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுமே காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அம்மாடி மீனு, ரொம்ப மழை பெய்யுதுமா. நீ கொஞ்ச நேரம் என் வீட்டுல உட்காந்துக்கோ. மழை நின்னதுமே உன்னோட வீட்டுக்கு போலாம். ஆந்தை பாட்டி இப்படி சொன்னதுமே ஆந்தை பாட்டியோட வீட்டுக்குள்ள போய் உட்காந்துச்சு. நேராக காட்டுல மழையோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என் குழந்தைங்க தனியா இருப்பாங்க. அவங்க இந்த மழைய பார்த்து பயந்துருப்பாங்க. நான் இப்பவே வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அந்த மோசமான மழையில காகங்களோட மண் வீடு அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. அந்த மண்ணுல அந்த காக்கை குடும்பம் மாட்டிக்கிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. மீனு, மீனு, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து. நாங்க இந்த மண்ணுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். மீனுக்குருவியும் கொஞ்சமும் யோசிக்காம அந்த காகுகளை அந்த சேட்டுல இருந்து வெளியே எடுத்துச்சு. ஒன்னாலதான் இன்னைக்கு எங்க குடும்பமே உயிரோட இருக்கு. காலுவோட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. வீட்டுல என் குழந்தைங்க தனியா இருக்காங்க. நான் அவங்கள போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிச்சது. அந்த காக்கை குடும்பம் காட்டுல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காகவும் பொதுவா ஒரு பெரிய நீச்சல் குளத்தை கட்டுறாங்க. எல்லாரும் வாங்க, நீங்க இனிமே தாராளமா இந்த நீச்சல் குளத்துல குளிக்கலாம். இந்த குளம் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு காக்குகள் சொன்னதை கேட்டதுமே எல்லா குழந்தைகளும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. குருவி ஒரு நாள் இரவு நாகூர் காட்டுல ரொம்ப பலமா மின்னலும் மழையும் பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு மரத்தோட கிளையில இருந்த மர வீடு அந்த காற்றுல ரொம்பவும் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள மீனுக்குருவி தான் பொண்ணு சாரா கூட ரொம்பவும் பயந்து போய் உட்கார்ந்து இருந்துச்சு. சாரா, வீடு ரொம்ப ஆடுதேம்மா. இந்த நிலைமையில நாம வீட்டுக்குள்ள இருந்த ஆபத்து அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் பொண்ணு சாராவை கூட்டிக்கிட்டு வீட்டுல
வீட்ல இருந்து வெளியே பறந்து போயிட்டா. மீனு போன கொஞ்ச நேரத்திலேயே அதனோட வீடு மரக்கிளையில இருந்து தொப்பன்னு கீழே விழுந்துச்சு. நம்ம வீடு போயிடுச்சேம்மா. இப்ப நாம என்னம்மா பண்றது? சரா, பயப்படாதம்மா. இந்த ராத்திரி நாம எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில நாம சீக்கிரமா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட குழந்தைய அணைச்சபடியே ஒரு மரத்தடி வாரத்துல உட்கார்ந்திருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்று இருந்துச்சு. தன்னோட வீட்டை இழந்த மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. ஒரு வழியா பக்கத்து காட்டுக்கு வந்த சாராவும் மீனுக்குருவியும் ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்திருந்தாங்க. சாரா, நீ இங்கே இருந்துக்கோ. முதல்ல நமக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கணும். நான் ஏதாச்சும் பறவைகள் கிட்ட போய் இந்த காட்டுல காஞ்ச மரக்கட்டைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டுட்டு வரேன். ஆனா அம்மா, காஞ்ச மரக்கட்டைகள் இல்லாம வீடு கட்ட முடியாதா? மரக்கட்டைகள் இல்லாம வீடு கட்ட முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி பக்கத்துல ஒரு குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. நான் இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். இந்த காட்டுல காஞ்ச மரக்கட்டைகள் எங்க கிடைக்கும்னு சொல்லுவீங்களா? இந்த காடு ரொம்ப பசுமையானது. இங்க காஞ்ச மரக்கட்டைகளை நீ பார்க்கவே முடியாது. உனக்கு மரக்கட்டைகள் வேணும்னா பக்கத்து காட்டுல இருந்து தான் எடுத்துட்டு வரணும். நான் குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். என்னால அவ்வளவு தூரம் பறக்க முடியாதே. அப்படின்னா வேற வழி இல்ல குருவி. நீ உலர்ந்த தானியங்களை வச்சு தற்காலிகமா ஒரு கூடு கட்டிக்கோ. ரோசி குருவி இப்படி சொன்னதுமே சாராவை கூட்டிக்கிட்டு மறுபடியும் அது மரக்கட்டைகளை தேடி பறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல மீனுவோட கண்களுக்கு ஒரு தென்னை மரத்துல பெரிய தேங்காய் தொங்கிக்கிட்டு இருக்கிறது தென்பட்டுச்சு. சாரா, அதோ பாரு, ஒரு தேங்காய் தெரியுது. நீ அதுல போய் தண்ணிய குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் தேங்காயையும் சாப்பிட்டுட்டு வா. அம்மா இங்கே உட்கார்ந்துருக்கேன். மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே பசியோட இருந்த குழந்தை சாராவும் அந்த தென்னை மரத்தை நோக்கி பறந்து போனா. தன்னோட அழகால அந்த தேங்காய கொத்தி அதுல இருக்கிற தண்ணியையும் தேங்காயையும் சாப்பிட ஆரம்பிச்சா. திடீர்னு தேங்காய சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாராவை அந்த இடத்துல காணல. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் அதிர்ச்சியாகி வேகமா தான் பொண்ணு தேடி பறந்து போச்சு. சரா, சரா, நீ எங்கம்மா இருக்க? நீ எங்க போயிட்ட? அம்மா, இங்க பாருங்க, நான் இந்த தேங்காய்க்குள்ளதான் இருக்கேன். இந்த தேங்காய்க்குள்ள நீங்களும் வந்து உட்கார்ந்துக்கலாமா? இதுல நிறைய இடம் இருக்கு. நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கம்மா. நமக்கு மரக்கட்டைகள் கிடைக்கிறது வரைக்கும் நாம இந்த தேங்காய் வீட்டிலேயே உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவியும் சாராவும் அந்த தேங்காய் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க. ரெண்டு பறவைகளும் அந்த இரவு முழுவதும் அந்த தேங்காய் வீட்லயே நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. அந்த காட்டுல வாழ்ந்த காலு ராணிங்கிற ரெண்டு காகங்கள் அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. ராணி, இங்க பாரு, நம்ம பக்கத்திலேயே ஒரு தேங்காய் இருக்கே, இத சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே காலுவும் ராணியும் அந்த தேங்காய கொத்த ஆரம்பிச்சாங்க. ஐயோ அம்மா, நம்ம வீட்டுக்கு என்னமா ஆச்சு? ஏமா திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது? பயப்படாதம்மா, யாரோ நம்ம வீட்டை கொத்துறாங்கன்னு நினைக்கிறேன். காகங்களே, இருங்க இருங்க, தயவு செஞ்சு எங்க வீட்டை கொத்தாதீங்க. என்ன, இது உன்னோட வீடா? ஏ குருவி, இது எங்களோட சாப்பாடு. ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடு. நான் இந்த வீட்டை விட்டுட்டு வெளியே போனா என் குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல இந்த தேங்காயோட சேர்த்து உன்னையும் உன் குழந்தையும் சாப்பிட்டுருவோம் அப்படின்னு காகங்கள் மிரட்டினதுமே பயந்து போன மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அம்மா, அந்த மோசமான காகங்கள் நம்மளோட வீடை சாப்பிடுறாங்க. சாரா, கவலைப்படாதம்மா, நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பான இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி தான் பொண்ணு சாராவை கூட்டிக்கிட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரத்திலேயே ஒரு மரத்தோட கிளையில ஒரு தர்பூசணி கொடி படர்ந்திருக்கிறத மீனுக்குருவி பார்த்துச்சு. சாரா, இங்க பாரு, இந்த தர்பூசணி பழம் ரொம்ப பெருசா இருக்குல்ல. நாம இந்த பழத்தை சுத்தம் பண்ணி இதுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கலாம். தேங்காயை விட இந்த தர்பூசணி ரொம்ப பெருசா இருக்கு. நாம இதுக்குள்ளேயே
இருந்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் சாராவும் அந்த தர்பூசணி வீட்டை சுத்தம் பண்ணி அதுக்குள்ள உட்கார்ந்தாங்க. அப்படியே சாயந்தர நேரம் வந்துச்சு. ஜம்ஜம் பறவை தர்பூசணி பழத்தை சாப்பிடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துச்சு. ஏ குருவி, ஒழுங்கா இந்த பழத்தை விட்டு வெளியே வா. நான் இந்த பழத்தை சாப்பிட போறேன். அண்ணே, இதுக்குள்ள இருக்கிற பழங்களை நானும் என் குழந்தையும் சாப்பிட்டுட்டோம். இந்த தர்பூசணி பழத்தோட தோலை தான் எங்களோட வீடா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நான் இந்த பழத்தோட தோலையும் சாப்பிடுவேன். ஒழுங்கா இந்த பழத்தை விட்டு வெளியே வந்துடுங்க. இல்ல, எங்களுக்கு இந்த பழத்தை விட்டா வேற தங்குறதுக்கு இடமே இல்ல. நாங்க வெளியே வர மாட்டோம். என் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் இதுக்குள்ளதான் இருப்பேன். நீ சொன்னா கேட்க மாட்ட இல்ல? இப்பவே நான் காகங்களை கூட்டிட்டு வரேன். அவங்க சொல்ற விதத்துல சொன்னாதான் நீ கேப்ப. அப்படின்னு சொன்ன ஜம்ஜம் பறவை ரொம்பவும் கோபமா காகங்களை நோக்கி பறந்து போச்சு. காலு, வீட்ல இருக்கியா? என்ன ஜம்ஜம், என்ன தேடி இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன விஷயம்? நம்ம காட்டுக்கு புதுசா ஒரு குருவி வந்திருக்குல்ல, அது தர்பூசணி பழத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு வெளியே வராம தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ அந்த குருவிய மிரட்டி தர்பூசணி பழத்துல இருந்து காலி பண்ண வை. நான் அந்த பழத்தை சாப்பிட்டாகணும். இந்த குருவிக்கு இதே வேலையா போச்சு. நேத்துக்கு என்னடானா தேங்காய்க்குள்ள போய் உட்கார்ந்துச்சு. இன்னைக்கு தர்பூசணி பழமா? அந்த குருவிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் ஜம்ஜம் பறவை கூட பறந்து போச்சு. ஏ குருவி, இனிமே இந்த காட்டுலயே நான் உன்னை பார்க்க கூடாது. ஒழுங்கா இந்த தர்பூசணி பழத்தை விட்டு வெளியே வா. காகமே, தயவு செஞ்சு என் மேல கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. என்னோட வீடை என்கிட்ட இருந்து எடுத்துக்காதீங்க. என்ன வீடா? யாராச்சும் பழத்துக்குள்ள போய் உட்கார்ந்துப்பாங்களா? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல இந்த தர்பூசணி பழத்தை மேல இருந்து தும்முன்னு கீழே போட்டுருவேன் அப்படின்னு காலுக்காக மிரட்டினதுமே பயந்து போன மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மீனும் சாராவும் அந்த ராத்திரி முழுவதும் ஒரு மரத்தடி வாரத்துல உட்கார்ந்து குளிர்ல ரொம்பவும் நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவி பாதுகாப்பான இடத்தை தேடி மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல மீனுவோட கண்களுக்கு ஒரு குளத்துல நிறைய தாமரை பூக்களும் தாமரை இலைகளும் தென்பட்டுச்சு. அம்மா, என்னாச்சும்மா? ஏன் இங்க நின்னுட்டீங்க? சரா, இந்த குளத்தை பாத்தியா? இந்த தாமரை இலைகள் எவ்வளவு அழகா இருக்கு. இத வச்சு நமக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் சாராவும் அந்த நதியில இருந்து ஒவ்வொரு தாமரை இலைகளா பறிச்சு அத வச்சு ஒரு அழகான வீட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துச்சு. ரெண்டு பறவைகளும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒரு அழகான வீட்டை கட்டிக்கிட்டாங்க. ஹாய் அம்மா, நம்ம வீடு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு மீனுக்குருவியும் சாராவும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் காட்டுல மறுபடியும் கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ரொம்ப பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. காகங்களோட தானிய வீடு அந்த மலையில அப்படியே காத்துல பறந்து போயிடுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு தானியங்களை வச்சு இந்த வீட்டை கட்டணும், அது இப்படி பறந்து போயிடுச்சு. பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. பாதுகாப்பான இடம் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுவும் ராணியும் மழை நனையாம இருக்கிறதுக்காக பாதுகாப்பான இடத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல ஆற்றங்கரையோட பக்கத்துல மீனுக்குருவியோட தாமரை இலை வீடு தென்பட்டுச்சு. காலுக்காகவும் வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சது. குருவி, இது உன்னோட வீடா? எங்களோட வீடு மழையில அடிச்சிட்டு போயிடுச்சு. நீ உன் வீட்டுக்குள்ள எங்களுக்கு இடம் தருவியா? குருவி ரெண்டு காகங்களையும் தங்களோட வீட்டுக்குள்ள அனுமதிச்சது. தங்களோட தப்ப உணர்ந்த காகங்கள் மீனுக்குருவி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆசாசையா கட்டின வீடு மழையில உடைஞ்சு போறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மழை முடியறது வரைக்கும் நீங்க தாராளமா என் வீட்லயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காகங்களுக்கு தானியங்களையும் சாப்பிட கொடுத்துச்சு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் ஜோபி, பவிஷா, தியாஷ், அஸ்வித், சர்வேஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் விக்கி விசு, ஹாய் ரேணு, ஹாய் சையத் ஃபரீனா, அனு, அமர் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜான்ஷிகா, மோக்ஷிதா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தர்ஷனாத்தி, லக்ஷனா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். விச்சு குட்டி, சனா குட்டி ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தேவா, ரேஷ்மா, அனு, ஐசக் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள்
அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.